தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். நம்ம சேனல் இது வரைக்கும் எவ்வளோ கான்டென்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற ஒரு கான்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் பெரிய இமேஜ் கொடுத்து அப்படி உங்கள் மனசில் ஒய்யாரமாக உட்கார வச்சுருந்தீங்களோ, இவங்கெல்லாம் இப்படியா அப்படின்னு பல பேரை முகம் சுடிக்கிற மாதிரி தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பெரிய புயலை கிளப்பி விட்ருக்கு. இந்த அன்டோல்டு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வதேச மாமா பையன் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி. இதில் தான் முழுக்க நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் யார் யார் பேர்லாம் இருக்கும் அப்படின்ற கியூரியாசிட்டி போயிட்டு, ஏன்பா என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கு, யார் பேர் தான் இல்லை அப்படின்னு எல்லாருமே கேட்குற அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய பெரிய ஆட்களோட பேர்கள் உள்ளே இருக்குது. இப்போ இல்லாத பேர்கள்னு பல பேர் சொல்கிறாங்களே. ஈரான் சைடில் இருக்க லீடர்ஸு, சுப்ரீம் லீடரு, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின், அப்புறம் சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங், நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன், இன்னும் பல பேரை சொல்லலாங்க. இவங்க பேர்கள்லாம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இல்லைப்பா. அதனால் இவங்க எல்லாருமே வேற லெவலு. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஒர்ஸ்ட்டு போல இருக்கு அப்படின்னு பல பேரை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மக்களே, ஒரு விஷயம் எடுத்தாக்கா கண்மூடித்தனமாக ஒன்றத்தை நம்புறதும் தப்பு, ஒட்டு மொத்தமாக நம்பாமல் இருக்கிறதும் தப்பு. நம்ம கரெக்டாக பகுத்தறியணும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஃபுல்லாக பல பேர் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்திருக்கல இந்த இமெயில் கான்வர்சேஷன் சார்ந்து. அதில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனாலேயே அவங்க தப்பானவங்க, அவங்க இந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு வராதிங்க. உதாரணத்துக்கு விளாடிமிர் புட்டினை பற்றியும் பேசப்பட்டிருக்கு தெரியுமா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். ஆக்சுவலாக அவர் இங்கே வந்தார், எப்ஸ்டீனை மீட் பண்ணார், இது போலாம் கிடையாது. அமெரிக்காவுக்கு பெரிய த்ரெட்டு ரஷ்யா, அதோட தலைவர் புட்டின்ன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம புட்டினை கை காமிச்சு இவர் தப்பானவர் சொல்லிட முடியுமா? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்க. எதுக்கு இது அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன்றது இந்தியர்களுக்கு தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். ஸோ இப்படி எப்ஸ்டீன் மற்ற நாட்டு தலைவர்களை பற்றி பேசினது எல்லாத்தையுமே ஏதோ அந்த தலைவர்களை எப்ஸ்டீன் கிட்ட போய் நேரில் பேசினாங்கன்ற மாதிரி பல பேரும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் சதி வழியில் தயவு செஞ்சு சிக்கிடாதீங்க மக்களே. அதுக்காக இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, இந்த எப்ஸ்டீன் இவனோட முழு பெயர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவனை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு ஹை கிளாஸ் ஆட்டோ ஷங்கருங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆட்டோ ஷங்கர் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. அவன் மேலே வர என்னென்ன பண்ணான், எத்தனை பெண்களை யார்கிட்ட அனுப்பி என்னென்ன விஷயங்களை சாதிச்சுக்கிட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னாக்கா பெண்களை பகடக்காயாக பயன்படுத்துவாள், அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனோட சபலத்தை பயன்படுத்தி. இதே விஷயத்த சர்வதேச அளவில் ஒருத்தர் பண்ணியிருந்தேன் அப்படிங்க இருக்கும். அவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஒட்டுமொத்தமான ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இதில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அரசாங்கமாக நம்ம அமெரிக்காவை பார்ப்போமா? அப்பேற்பட்ட அமெரிக்கா, அப்புறம் யூரோப்பில் இருக்க சில கண்ட்ரிஸு, இதெல்லாம் சேர்த்து வச்சு தலைவர்கள் இருக்காங்களே, அந்தந்த நாடுகளோட தலைவர்கள், அவங்கள இவனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்க முடியுன்றது தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட சாராம்சமாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரோட தனிப்பட்ட விஷயம். இதை ஒருத்தன் கருவியாக பயன்படுத்தி ஒரு நாடு சார்ந்த முடிவுகளை அவன் எடுக்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ரூட்டலான விஷயம் தெரியுது அது உங்களுக்கு. இதை தான் இவன் பண்ணியிருக்கான்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவன் நிறைய பேருக்கு பெண்களை அனுப்பி விட்டுருக்கான் இவன் காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக. ஆனால் அதில் எங்கே திறமை இங்கே இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு. சின்ன சின்ன பசங்க, 13 வயசு குழந்தைங்க, 14 வயசு குழந்தைங்க, இவங்களை வச்சு இது போல வேலைகளை பார்த்தான்றதுனால தான் உலகம் முழுக்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை எல்லாரும் கேவலவாதியோட ஃபைல்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தரோட பேர் வந்துருச்சுனாலே இவர் அப்படின்னு எல்லாருமே ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பின்புல காரணம் தெளிவாக தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? இந்த ஒட்டுமொத்தமான ஜியோ பாலிட்டிக்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட மையமாகவே இந்த எப்ஸ்டீன் தான் இருந்திருக்கான்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்போ எல்லாராலையும் பார்க்கப்படுது. அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வெளியாக பக்குன்னு இருக்குங்க. அதை படிக்கும் போதெல்லாம் யார் பேர் உள்ளே வந்து தொலைக்குமோ, நாம் பெருசாக பார்த்துருக்க ஒரு தலைவரோட பேர் உள்ளே வந்துருமோன்ற மாதிரிலாம் அவ்வளோ பேரும் பக்குன்னு பார்க்குறாங்க. இவனோட ஸ்டோரி இருக்குல்ல, அதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். சத்தியமாக அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டு முடித்த பிற்பாடு மிரண்டுருவீங்க, அதிர்ச்சியோட உச்சிக்கே போயிடுவீங்க. ஏன்பா இவ்வளோ தூரம் இருக்குது, டார்க்கர் தேன் வி திங்க்ன்ற மாதிரி தான் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட ஸ்டோரியை வந்து உள்ளே போலாமா? இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கால, இவ ஏதோ பரம்பரை பணக்காரெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்கூலில் டீச்சராக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, வெல்த் மேனேஜராகவும் பிற்காலத்தில் வளர்ந்துடுறாமாங்கிறமா. இவனுக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா? நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும், நாம் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற கனவு அவனுக்கு வருது. இது நல்ல கனவுன்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் கனவை காணல எதுவானாலும், ஆனால் அதை அடையிற ரூட்டு லீகலாக இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும். ஆனால் இவன் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, வாய் விட்டு சொல்ல முடியாது, கேட்குற காது கூச ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இவன் வெல்த் மேனேஜராக இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது பெரிய பெரிய ஆட்களோட சொத்தை இவன் தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவான். ஓகேவா, அப்பேற்பட்ட லெவலில் இருக்கான். இந்த லெவலில் இருக்கும்போது பல பெரிய பெரிய ஆட்களோட தொடர்புகள் கிடைக்கும் பார்த்தீங்களா, இதுதாங்க இவனுக்கு கிடைச்ச முதல் ஃபியூலு. இதை வச்சு தான் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தான். இந்த எப்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஆபாச இச்சை சார்ந்து பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணுறான். இதுக்காக சைல்ட் டிராஃபிக்கிங்லேயும் அவன் ஈடுபடுறான். இவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான், கோடிகளில் பணத்தை செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஐலாண்டை வாங்கிட்டாங்க. சொந்தமாக வீடு வாங்குறத பற்றி பேசலை, ஒரு தீவையே இவன் விலைக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு அந்த தீவில் நடத்துகிற பார்ட்டிஸ்லாம் இருக்குது பாருங்க, நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஆபாசம் மிதமிஞ்சி இருக்கிற பார்ட்டிஸ். நான் சொல்கிறது எல்லாமே எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளியாச்சுல, அதோட சாராம்சங்களை பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை நான் கிறிஸ்பாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஐலாண்டுக்கு ஒரு நிக்நேம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? பிடோஃபைல் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு. பிடோஃபைல் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? இந்த வயசானவங்க சின்ன சின்ன குழந்தைங்களா, மைனர் குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க சார்ந்த காம இச்சையை வெளிப்படுத்துவானுங்க. அந்த குழந்தைங்கள தங்களோட பாலியல் இச்சைக்காக பயன்படுத்திப்பானுங்க. இவனுங்களை தான் பிடோஃபைல்னு சொல்லுவோம். அந்த ஐலாண்டுக்கு இப்படி நிக்நேம் வந்திருக்குனாக்கா, அப்போ அந்த ஐலாண்டுக்குள்ள பார்ட்டிஸில் என்ன நடந்திருக்கலான்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம் மக்களே. ஆக்சுவலோட கான்செப்ட் என்ன தெரியுமா? சுகர் டேடி, சுகர் மம்மி. இதுதான். இட் மீன்ஸ் வயசான ஆட்களுக்கு ஒரு நாட்டோட தலைவரோ பெரிய பிஸ்னஸ் மேனோ நிறைய செல்வாக்குள்ள பர்சனோ வயசானவராக இருப்பார்ல, அவருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்து அனுப்பி விடுறது. இதே போல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸாக நிறைய பெண்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு சின்ன சின்ன பசங்களை அனுப்புறதுங்க எல்லாருமே மைனர்ஸ். ஸோ இது போல ஒரு கான்செப்டை வச்சு தான் அவன் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். இவங்கெல்லாம் அனுப்பி விட்டு அவங்க மூலமாக சில பெனிஃபிட்ஸை இவன் அவைல் பண்ணிப்பான். இவன் இதுக்காக எப்படி தெரியுமா அந்த பெண்களை சின்ன சின்ன குழந்தைங்களாம் தேர்வு பண்ணியிருக்கான்? ஒரு ஸ்கூல் வாசலில் போல நிற்பானுங்களாம் இவனோட கேங்கு. எந்தெந்த குழந்தைங்க வருது, எந்தெந்த குழந்தையோட பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க வீட்டில் வறுமை எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரிலாம் ஃபுல்லாக தெரிஞ்சுப்பானுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை சார்ந்து அவங்களோட வலையை விரிப்பானுங்க. இது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த வறுமை கோட்டில் இருக்க அமெரிக்காவில் இருந்த அப்போதே குழந்தைங்க இருக்காங்களே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தைங்கிட்ட ஆள் அனுப்பி பேச விடுவானா. இது போல் மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டுவா அப்படின்னு. அந்த ஒரு 13-14 வயசு குழந்தையும் மசாஜ் பண்ணதானே அப்படின்னு சொல்லி வருவாங்களாம். வந்து அவங்கக்கிட்ட முதல்ல மசாஜ் மட்டும் தான் பண்ண வைக்கிறான். அதுக்கு ஒரு $200ன்ற மாதிரி. அப்போ $200 பெரிய பைசா இல்லையா, அவ்வளோ காசை கொடுப்பானா. இதை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஓ, இப்படி நம்ம உடம்பை அழுத்தி விட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க மனசில் ஒரு ஆசையை விதைச்சிடறான். ஆசையை விதைச்சிட்டு அடுத்த முறையும் கூப்பிடுவான். இப்படி அந்த குழந்தை அடுத்த முறை வரால, அந்த டைமில் அந்த குழந்தைகிட்ட அத்துமீறுவான். பாலியல் ரீதியாக அத்துமீறுவான். அந்த பாலியல் ரீதியாக அத்துமீறிட்டு அதுக்கப்புறம் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டையும் அவன் கொடுத்துருவான். கொடுத்து முடிச்சுட்டு அந்த குழந்தைகிட்டே சொல்லி அனுப்புவானா, நீ போயிட்டு உன் ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கல, அவங்களே கூட்டுவான், நீ சம்பாதிக்கிற மாதிரி ஈஸி மணியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இவன் ப்ராமிஸ் பண்ணிவிடுவானா. அந்த குழந்தைங்களும் ஒன்றும் தெரியாதுல்ல, பெரியவங்க சொன்னால் சரி தானே கேட்பாங்க. அந்த குழந்தையும் போயிட்டு ஸ்கூலில் இருக்க அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வருவாங்களாம் எப்ஸ்டைன் கிட்ட. இதில் ருசி கண்டவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், இதே நம்ம பிஸ்னஸாக மாற்றினா என்ன, நம்ம ஒரு பிடோஃபைல் தான். இதே போல் எவ்வளோ பெரிய சபலம் இருக்கும் வயசானவங்களுக்குலாம், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுக்குலாம். அவங்களுக்கு இந்த குழந்தைங்களை நம்ம விருந்தாக்கினா என்ன அப்படின்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். முடிவு பண்ண இவனுக்கு இந்த பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இருக்காங்களே, அவங்க கான்டாக்ட் வேணும்ல. இதுக்காக தான் தன்னோட அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்க, அதை பயன்படுத்துகிறான். அந்த டைமில் அவனுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு பணக்காரராக இருக்கிற ஆட்களை பிடிக்கிறான். அவங்கள பிடிச்சி அந்த ஐலாண்டு கூட்டு வரான். கூட்டு வந்து அங்கே அந்த குழந்தைங்களை அவங்ககிட்ட அனுப்புகிறான். அவங்க வந்து குழந்தைங்களோட தனிமையில் இருப்பாங்களா, சந்தோஷமாக இருக்கிறதா அவன் சொல்லிப்பாங்களா. அவங்க அப்படி வெளியே வரும்போது இவனோட டிமாண்ட் அதை முன் வச்சிருவானா, எனக்கு இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வேணும், இங்கே இது நம்ம பண்ணுவோன்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுருவான். ஸோ அவன் நினச்சதை சாதிக்கிறதுக்கு குழந்தைங்களை பயன்படுத்துகிறானா. இதுக்கப்புறம் இந்த வந்தாங்க பாருங்க ஓரளவுக்கு பணக்காரங்க, இவங்களை வச்சு அந்த ஓரளவு பணக்காரங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, பெரிய பெரிய மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், இவங்க கான்டாக்டை வாங்குவானா. வாங்கிட்டு அவங்களுக்கு இவனை இமெயில் பண்ணுவானா, நீங்கள் இது போல் நம்ம ஐலாண்ட் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, ஒர்க் ப்ரெஷரில் இருப்பீங்க, வந்து சந்தோஷமாக இங்கே இருந்துட்டு போங்களேன், இந்த பார்ட்டியில் உங்களுக்கு 100% கேரண்டியாக நான் சொல்கிறேன், சந்தோஷம் உறுதின்ற மாதிரி சொல்லிவிடுவானா. இதை கேட்டு பல பேரும் கிளம்பி வரவும் ஆரம்பிப்பாங்களாம். அப்படி வரவங்க கிட்ட எப்படி இந்த சிறுமிகள் கிட்ட ஒரு வேலையை பார்த்தான், நீ போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவானே, இதே போல் அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் கிட்டேயே சொல்லுவானா, இது போல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இதே போல் சந்தோஷம் அவருக்கு வேணும்னாக்கா நீங்கள் அவரை கூட்டுவாங்க, உங்களை ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அவங்களோட மண்டை கழுவி விட்டுருவான். அவங்களும் போயிட்டு அந்த நபர்களை கூட்டு வருவாங்க. இப்படியே அந்த ஐலாண்டு முழுக்க கொடுமை நடந்துட்டு இருந்திருக்கு. இவன் பண்ணுற இந்த மாமா பைய வேலை இருக்குல்ல, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன், இதில் ஒரு பொண்ணு உடந்தன்றது தான் ஒரு பெரிய கேவலமே. இதை தெரியுறாங்களா ஒரு அம்மா, இந்த அம்மா பேர் கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவங்க தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு.
திருமணம் பண்ணிக்கல, கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவங்க. எப்ஸ்டைனுக்கு ஏற்கனவே பல பெண்களோட தொடர்பு இருந்து அதுக்கப்புறம் தன்னை பெடோஃபைலாக அவன் என்னென்ன விஷயங்களை பண்ணி இதெல்லாம் தாண்டி தான் இந்த பொண்ணையும் தன்னோட வலையில் வீழ்த்திருக்கான். இந்த பொண்ணு இருக்காங்களே கெஸ்லைனு, இவங்க தான் இவனுக்கான எல்லா வேலைகளுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கிறது. இந்த சிறுமிகளை கோஆர்டினேட் பண்ணுறது, அடுத்தடுத்த பேட்ச்னு ஒவ்வொருத்தரை உள்ளே ரெக்ரூட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இந்த அம்மா பார்த்துருக்காங்களாம். இந்த எலிட் பீப்புளாக இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆட்கள். இந்த ஆட்கள் சார்ந்து இந்த தீவுக்கு வரும்போதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு அதை பராமரிக்கிற பழக்கம் இவங்களுக்கு இருந்திருக்கு. இவன் ஒரு டீமே ரன் பண்ணியிருக்காங்க இதுக்காக. இந்த கெஸ்ட்லேயும் தான் அந்த டீமுக்கு ஹெட்டு. இந்த அம்மா கீழே அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க வேலையே ஃபுல்லாக வர்ற பணக்காரனை சந்தோஷப்படுத்துறது. அதுக்கப்புறம் டீல் என்னன்றதை நம்ம பாஸ் பேசிப்பார் எப்ஸ்டைன் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இவன் இந்த இமெயில் மட்டும் அப்போ பயன்படுத்தலை, ஃபோன்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. சில ஃபோன்ஸும் அதில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்கள் கிட்ட மட்டும் ஃபோனில் கான்வர்சேட் பண்ணுறது. மற்றபடி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக பேசுறது. இதை பாருங்க, இந்த தலைவர் பற்றி இது சொல்கிறாரு, நம்ம ஐலாண்டுக்கு வந்த இந்த தலைவர் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இது போல் நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷன்லேயே பில்ட் ஆயிருக்கு. இதில் தான் நிறைய நாடுகளோட தலைவர்கள், அமெரிக்கா கூட சேராத எதிரி நாடுகள்னு கருதப்படுதில்ல, அந்த நாடுகளோட தலைவர்களை பற்றியும் கான்வர்சேஷனில் சொல்லியிருக்காப்புல இது எப்ஸ்டைன். இவன் கிட்டத்தட்ட அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில தலைவர்களுக்கு. இதுதான் இருக்கிறதுலே கொடுமை. இவனோட ஹேபிட் ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வழக்கு இவ்வளோ பெருசாக மாறுறதுக்கு அந்த ஹேபிட்டே காரணம் கூட சொல்லலாம். என்ன பண்ணுவானாமா, இவன் ஐலாண்டுக்கு வந்துட்டு போகிறாங்களே இந்த பெரிய பெரிய ஆட்கள், யார் எப்போ வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டைமை, எப்போ கிளம்பி போனாங்க, கூட யார் யார் இருந்தாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் டைரியில் மென்ஷன் பண்ணுவானா. டைரி தமிழ்நாடு என்னென்ன இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு மறக்க முடியுமா? கிட்டத்தட்ட அதே சாயலில் இந்த எப்ஸ்டைன் ஃபைல் சார்ந்த ஒரு டைரியும் பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சு. இந்த வயசான ஆட்கள்லாம் வராங்களா உள்ள, அதுவும் ஒரு சிலர்லாம் பிரின்ஸ் லெவலில் இருக்கவங்க, இளவரசர் லெவலில் ஒரு நாட்டுக்கு. இன்னொரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன், அந்த கவர்மெண்ட்டே அவங்க தான்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஆட்கள், நாட்டோட தலைவர் அளவுக்கு சொல்கிறேன். அவங்களாம் இங்கே வராங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு சிலர் கண்ணாமூச்சி விளையாடுவாங்களாம் அந்த குழந்தைங்க கூட. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு, வியடா. குழந்தைங்க கூட கண்ணாமூச்சி ஆடிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் ஆரம்பிங்கன்னு சொல்லுவானுங்களாம். இந்த குழந்தைங்களும் மசாஜ் பண்ணும்போது அந்த குழந்தைங்கிட்ட அத்துமீறானுங்க. அத்துமீறுற பிற்பாடு என்ன நடக்கும்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவனுங்களோட காம இச்சை இருக்குல்ல, அதுக்கு அந்த குழந்தைங்களை பலியாக்குறானுங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் பாடமாக நம்புறது என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் சாத்தானிய வழிபாட்டாளர்களாக இருப்பாங்க மேபி, ஆனால் எந்த சாத்தான்னு தெரியல, அதில் பல வகைகள் இருக்குது. இந்த குழந்தைங்கிட்ட பாலியல் வன்பொருளில் ஈடுபட்ட பிற்பாடு அந்த குழந்தைங்கள அவங்க கொன்று இருக்கலான்ற மாதிரிலாம் பல பேரும் கதைகளாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கான்ஸ்பிரசி தியரி பேசுகிற பல பேருமே இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. மனித சதைகளை திங்கிற மனுஷங்க தான் இவங்கன்ற மாதிரி இது போல் இந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்த எல்லாருக்கும் முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள தான் சில பேர் இல்லுமினாட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, சாட்டன் வர்ஷிப்பர்ஸ்னும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இதை சார்ந்து பெருசாக எந்த குறிப்புகளும் கிடையாதுங்க. ஓகே, இந்த ஃப்ளோரிடாவில் இருக்க பாம் பீச் ரெசார்ட் வேறு யாருக்கும் சொந்தமானதில்லை. எப்ஸ்டைன் இருக்கால அவனுக்கு சொந்தமான ரெசார்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் முறையாக எப்ஸ்டைன் சார்ந்து ஒரு குழந்தை வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண இந்த ரெசார்ட் தான் காரணமாக அமைஞ்சுது. கடந்த 2005 வருஷம் என்ன இருக்குது, ஒரு 14 வயசு குழந்தைங்க அந்த குழந்தைய மசாஜ் பண்ணவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போயிட்டு இந்த ரெசார்ட் இருக்குல்ல இங்கே வச்சு தான் அந்த குழந்தைகிட்ட அத்துமீறி இருக்கான். அந்த குழந்தை பயந்து போயிட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சொன்னதும் அந்த பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸார் களத்துக்கு வராங்க, பிரைம் ஆஃபீஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க, இவனை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. எப்ஸ்டைனை முறை அரெஸ்ட் பண்ணது 2005 காலகட்டம் தொட்டு தான் அவனை முறை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி முடித்த பிற்பாடு போலீஸ் அந்த சின்ன பாப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, ஏமா எப்படிம்மா உனக்கு இந்த ஆளை பற்றி தெரியும், இங்கே எப்படிம்மா வந்த அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லியிருக்கா, என் ஃப்ரெண்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்ட்டு அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களே அந்த குழந்தைய ட்ரேஸ் பண்ணி போலீஸார் அந்த குழந்தைய விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. நீ எப்படிமா இந்த எப்ஸ்டைனை பற்றி தெரியும் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தைய சொல்லியிருக்கா, என் ஃப்ரெண்டு சொன்னால் அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்படி ஒவ்வொரு குழந்தையாக ட்ரேஸ் பண்ணி போக போக அந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் சொல்கிறது என் ஃப்ரெண்டு சொன்னால் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு இது சாதாரண கேஸ்லாம் இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஒரு கிரேவ் கன்சர்னான கேஸுன்ற விஷயத்த அவங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்களே. இவ்வளோ பெரிய ஒரு விவகாரத்தில் ஒருத்தர் சிக்கிறா அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கேஸ்லேயும் அப்படி தான் நடந்திருக்கணும், ஆனால் அப்படி நடக்கலையே. அங்கே தான் இவங்களோட லாபியை ஃபுல்லாக பார்க்க முடியுது. இவன் பண்ணியிருக்க லாபியோட பவரை அங்கே தான் பார்க்க முடியுது. என்னாச்சுன்னா அந்த குழந்தையோட ஃபேமிலி இருக்குல்ல அது எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. குறிப்பாக மிரட்டிருக்கான்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் இதை அவனுக்கு சாதகமாயிடுச்சா, இது பத்தாதுன்னு இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதோட முக்கியமான ஒரு பெருந்தலை அவரை கைக்குள்ளே போட்டுருந்துருக்கான். இதெல்லாம் நடக்கவே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு தண்டனை காரணம் கொடுத்துருப்பாங்களே சில மாதங்கள், அதுக்கு முன்கூட்டியே 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க ஜெயிலிருந்து. இந்த கொடுமைலாம் நடந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி அந்த பெரிய தலை சொன்னல அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில்
அவர்கிட்ட சில ஆண்டுகள் கழிச்சு கேட்குறப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, ஏங்க நான் என்னங்க பண்றது, அவர் ஏதோ உளவுத்துறையில பெரிய அதிகாரியாமே, நம்ம கவர்மெண்ட்ல மேல இருந்தே சொன்னாங்க என்கிட்ட, அதுக்காக தான் நானும் இந்த விஷயத்துல அவருக்கு முன்கூட்டியே விடுதலை பண்ணிட்டேன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. யார் மேல இருந்து ப்ரெஷர் பண்ணிருப்பாப்போ? இவ்வளோ பாவத்தை பண்ண ஒருத்தன் சுதந்திரமா வெளியே நடமாட ஆரம்பிச்சிட்டானா, இன்னும் பல குழந்தைங்களோட குடியை கெடுக்க ஆரம்பிச்சிட்டானா, வருஷ கணக்கில் போதுங்க இந்த விஷயம் அப்படியே அந்த ஐலாண்டை பேஸ் பண்ணி நடந்துகிட்டே இருக்கு. வருஷங்கள் உருண்டோட அவனுக்கான எதிர்ப்பு அலைகளும் வலுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் அப்போ கூட்டிட்டு போறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வயசு 14, 15, 16 இது போல தான். வருஷங்கள் ஓட அந்த குழந்தைங்களும் வளர்ந்துருப்பாங்களே. அப்படி வளர்ந்தவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஒவ்வொரு பெண்ணா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீட்டு மூமெண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு இயக்கத்தை பெருசா கொண்டு போன பெருமையும் அங்க வந்த பெண்களை சாருங்க. ஆனா மீட்டு சார்ந்து ஒரு சில பாலியல் அத்துமீறல்கள் மட்டும் தான் நாம இங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல கிரேவ் கன்சர்ன் மக்களே, குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, எல்லாருமே விக்டிம். ஓகேவா, அங்க வந்திருந்த எல்லாருமே விக்டிம். மேக்சிமம் வந்தவங்க எல்லாம் சொன்னது, எனக்கு 13 வயசு இருக்கும்போது கூப்பிட்டு போனான், இப்படி வயசு இவ்வளோ ஆகுது, அவன் எனக்கு பண்ணதெல்லாம் நீதி வேணுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விவகாரம் திரும்ப பெருசாகுதா, போலீஸ் என்ன பண்றாங்க இந்த முறை, இவன் வெளியே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் வேணும்னு ஃபுல்லா ரைடை இனிஷியேட் பண்றாங்க. அப்பதான் அந்த டைரி சொன்ன பார்த்தீங்களா, அது கையில் கிடைக்குது. சரி, ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, இது மட்டும் போதாது, இன்னும் சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த எப்ஸ்டீனோட ரெசார்ட்ல யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இந்த மசாஜ் பண்ண வந்த லேடிஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சமைக்கிற ஆட்களாக இருக்கட்டும், இவங்களாம் இப்போ எங்கெங்கே இருக்காங்கன்னு போலீஸாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பெண்ணுங்க, அவங்க மசாஜ் பண்ண வந்தவங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கேயே ஒருத்தர் திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அந்த அம்மா பிடிச்சி கேட்டிருக்காங்க, என்னம்மா அங்கே என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி கேட்கவே அந்த அம்மா எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்காங்க. அந்த ரெசார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அந்த ஐலாண்டுக்குள்ள அப்படின்றத எல்லாத்தையும் பாயிண்டாக சொல்லிட்டாங்க. அதே போல் அந்த சமையல்காரெலாம் சொன்ன பார்த்தீங்களா, அவரையும் பிடிச்சி விசாரிக்கவே அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய எவிடன்ஸ் கையில் கிடச்சிருச்சா, இந்த முறை அவனை தூக்கும்னு சொல்லிட்டு எப்ஸ்டீனை போலீஸார் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி நியூயார்க்கில் இருக்கிற ஒரு ஜெயிலில் அடைக்கிறாங்க. கடந்த 2019 வருஷம் என்ன தெரியுமா, அவன் ஜெயிலுக்குள்ளேயே உயிரிழக்கிறான். எவ்வளோ பெரிய கேஸுங்க. இவன் கிட்ட விசாரிச்சுட்டே இருந்தோம்னாக்கா பல பேர் சம்மந்தப்பட்ட உண்மைகள் வெளியே வந்து விழுந்திருக்கும். ஆனால் 2019 என்ன ஆகுது, நியூயார்க் ஜெயிலுக்குள்ள தன்னோட உயிரை தாயனே மாய்த்துக்கிட்டான்ட்டு கேஸ் அப்படியே முடிச்சிடுறாங்க. சாகும்போது அவனோட வயசு 66ங்க. ஆக்சுவலாக இதில் என்ன தெரியுமா பல பேர் சந்தேகிச்சாங்க, அவனுக்கு ஒன்று ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா கழுத்து நெரிச்சு தான் இறந்துருக்கணும். அந்த தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிற முயற்சியப்ப கழுத்து நெரிக்கப்படுறதா இறக்கப்பட்டிருக்கணும்னு இல்லை இந்த அசம்ஷனுக்கு வர ஆரம்பித்தாங்க. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அப்போ டியூட்டியில் இருந்த போலீஸ் கிட்ட கேட்டால் நாங்கள் தூங்கிட்டோன்னு கதை சொன்னாங்க. சரி, சிசிடிவி கேமரா சார்ந்து விசாரிக்கலாம் பார்த்தாக்கா 2 கேமராஸ் அங்கே இருந்திருக்கு. அதில் ஒரு கேமரா நார்மல் பிஹேவியர் தான், ஆனால் இன்னொரு கேமரா அப்நார்மல் பிஹேவியர். அதோட ஃபங்க்ஷன்லேயே மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு சாவுக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் சந்தேகம் பெருசாக கிளம்பிச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா 2 புகைப்படங்கள், இது ரெண்டுமே அவள் இருந்த ஜெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை குறிக்கிறது, அவனோட பிரச்சனை குறிக்கிறது. இந்த இடத்துல சின்னதாக துணி தொங்குறது தெரியுதா, ஆக்சுவலாக இதில் தான் தன்னோட கழுத்தை அவன் இறுக்கிக்கிட்டு இறந்தான்ற மாதிரி கேஸை முடிச்சிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படியே அங்கே தெரியுது. இந்த கேஸில் முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட எப்ஸ்டீன் செத்தாச்சா, இதோட இந்த கேஸ் முடியல. ஏன்னா இந்த செய்தி வெளியே வந்ததுமே அப்போ எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களும் பயங்கர கோவப்பட்டாங்க. என்னங்க அவர் இறந்துட்டாதான் உடனே கேஸை முடிச்சிடுங்களா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எப்ஸ்டீன் மட்டும் குற்றவாளி நினைக்காதீங்க, இவன் எங்கள் எல்லாரையும் விருந்தாக்கனால பல ஆட்கள், பெரிய ஆட்கள், அவங்க எல்லாரையும் சட்டத்தின் முடி நிறுத்தணும்னு எல்லாரும் கூக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திரும்பவும் இந்த கேஸை தூசி தட்டி போலீஸார் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. 2021 வருஷம் என்ன ஆகுது, இந்த கிஸ்லைன் சொன்னல எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு நினைக்கிறீங்க, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை இந்த அம்மாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா, 64. இந்த அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க சிறையில். என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த விவகாரம் இன்னும் பெருசாக போகுதுன்னு இவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, இந்த அம்மா உயிருக்கும் பெரிய ஆபத்து இருக்குன்றதான் திட்டவட்டமான உண்மை. மேபி இவங்க கொல்லப்பட்டாங்க, இல்லைனா தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டாங்க கூட, கூடிய சீக்கிரம் செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இப்போ இவங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போல இருக்கு. ஆக்சுவலாக அந்த அம்மா தெளிவாக ஒரு விஷயத்தில் நிற்கிறாங்க. எதில் தெரியுமா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் சம்மந்தமே இல்லை, அவருக்கு அந்த விவகாரத்துக்கும் துளிய சம்மந்தம் இல்லைன்னு அந்த அம்மா திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்களோ என்னவோ, யாரு கண்டா. ஓகே ரைட்டு, இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் வெர்ஜீனியா கிஃபர். இவங்க ஒரு அட்வொகேட்டுங்க, அட்வொகேட் ஓகேவா. ஆனால் இவங்களும் எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளில் ஒருத்தவங்க தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிஸ்லைனை பற்றியும் எப்ஸ்டீனை பற்றியும் எல்லா விஷயங்களையும் ஊடகங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னை கூட்டு போய் இதெல்லாம் பண்ணாங்க, இப்போ நான் வளர்ந்துட்டேன், நான் அட்வொகேட் வேறு, இப்போ நான் வாய் திறக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சட்ட போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிஸ்லைன் கிட்ட போய் கேட்டாங்க, என்னங்க அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையா, உங்கள் மேலே அலிகேஷனை முன் வைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ கிஸ்லைன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு பொய் சொல்லுது,
யாரோ சொல்றதை கேட்டு தேவையில்லாம எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்குன்னு கிஸ்லின் சொல்லியிருந்தா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, டெஃபமேஷன் சூட்டா மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நாம சிவில் சூட்டா அதை மாற்றுவோன்ட்டு சிவில் வழக்கா தாக்கல் பண்ணி போறாங்க கோர்ட்ல. தாக்கல் பண்ணி போன அந்த வழக்கில் ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக முன் வச்சாங்க. எப்ஸ்டீன் சம்மந்தமான ஃபைல்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்கோம்ல, அது வெளியே வர பிரதான காரணமே இவங்க தான். கோர்ட்டும் அந்த அம்மாவோட வாதத்தை ஏற்றுக்குச்சிங்க. ஓகே, அந்த ஃபைல்ஸ் வெளியிடணும் அவ்வளோதானே, பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு கோர்ட் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கே டிலே ஆயிடுச்சுன்னா, இந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ், அப்புறம் அதில் இருக்க சில முக்கியமான பெருந்தலைவரோட பெயர்கள், அதெல்லாம் தனிப்பட்ட காரணங்கள் கருதி பிளர் பண்ணுற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பயங்கரமாக டிலே ஆகிடுச்சு. அந்த டாக்குமெண்ட் வெளியே வரல, இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க, இப்போ அப்போன்னு. ஒரு கருத்தில் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கடந்த 2025 ஏப்ரல் மாதம் வாக்கில் அந்த கோஃபர் உயிரை விட்டாங்க, தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 41ங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அவங்களுக்கு 3 குழந்தைங்க வேறு இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்கன்றது இங்கே லிட்டலாக தெரியுது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த முடிவு தீர்வாகாத மக்களே, இதை மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. எல்லா மக்களும், அமெரிக்காவில் வசிச்சுட்டு இருக்க எல்லா மக்களும் இந்த பொண்ணோட மரணம் இருக்குல்ல, இதுக்கு நீதி வேணும்னு கேட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நீதி எப்படி கிடைக்கணும்னு கேட்டாங்க தெரியுமா, அந்த பொண்ணோட கடைசி ஆசை என்னங்க, எல்லா ஃபைல்ஸை வெளியிட்டோன்னு சொன்னாங்களே அதை வெளியிட்டுருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு செம ப்ரெஷர். ஒரு பக்கம் ப்ரெஷரோட பில்ட் ஆகிடுச்சா, இன்னொரு பக்கம் ப்ரெஷர் இன்னும் ஹியூஜாக பில்ட் ஆகுது. என்ன ஆயிடுச்சு, 2 எம்பிஸ் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்க. என்ன மசோதா தெரியுமா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வெளியிடணும், இதை கோரின மசோதா. ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கோர்ட் அதை துரிதத்தில் வெளியிட்டே ஆகணும் பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் இருக்கிறதையாச்சும் வெளியிட்டு ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்காக ப்ரெஷர் பில்ட் பண்ணலான்னு இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுடுச்சிங்க. அவ்வளோதான், டிரான்ஸ்பரன்சி ஆக்டை பேஸ் பண்ணி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தவணை முறையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிடுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டாச்சு. இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, இது பேட்ச் பை பேட்சா இப்போ ஒன்று ஒன்றா வெளியாகிட்டு இருக்கு. ஏற்கனவே சில விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள், லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதில் சில இமேஜஸ், நிறைய காணொலிகள்னு பல விஷயங்கள் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் தான் இப்போ உலகம் முழுக்கவே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னும் லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக இந்த ஒரு சில ப்ராசஸ்லாம் சொன்ன பாருங்க, அதுக்கெல்லாம் உட்படுத்திட்டு அதையும் அடுத்தடுத்த பேட்சில் வெளியிட போகிறாங்க. அதில் யார் யார் பேர் இருக்க போதும், இந்த இது வரைக்கும் வெளியாக இருக்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் யார் யாரோட பேரில் உள்ளே இருக்க தெரியுமா மக்களே. அந்த லிஸ்ட்டை நான் போட்டேனாக்கா, ப்ரோ இவங்களாம் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், எல்லாரை பற்றியும் எல்லா விஷயங்களும் ஓப்பன் அப்பாக அதில் கிடையாது. இந்த இமெயில் கான்வர்சேஷன்ஸ், ஃபோன் ரெக்கார்ட்ஸு, இதை பேஸ் பண்ணி மட்டும் என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதைத்தான் இந்த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. அதனால் இப்போ ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் வந்துடாதீங்க மக்களே, அதை தெளிவாக சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்டை ஓப்பன் அப் பண்ணுறேன். இதில் முதல்ல பெருசாக அடிபடுறது பில்கேட்ஸோட பேருங்க. உலகம் முழுக்க கொடை வள்ளல், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறவங்க, இந்த அறக்கட்டளை மூலமாக பல பேருக்கு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர்களை எடுத்தவர். அப்பேற்பட்ட பில்கேட்ஸோட பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பெருசாக விளையாடுது. இதில் என்னத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக நாகரிகமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ரஷ்யன் பெண்கள் இருப்பாங்களே, இவங்களை இந்த பில்கேட்ஸுக்கு எப்ஸ்டீன் இன்ட்ரோ பண்ணி விட்டதாகவும், அதான் கூட்டு போய் விட்டதாகவும், இதுக்கப்புறமா அவங்க கூட பில்கேட்ஸ் தனியாக இருந்ததாகவும், இதன் மூலமாக அவருக்கு இந்த பாலியல் ரீதியாக சில நோய்கள் பரவல, அந்த நோய் தாக்கத்தை இவருக்கு ஆட்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. வெளியே இருக்க அந்த ஃபைல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதுவும் மட்டும் இல்லாமல் இவர் நடுவில் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்காராம். எப்ஸ்டீனோட வழிகாட்டலின் பேரில் அந்த டாக்டர்ஸை பில்கேட்ஸ் மீட் பண்ணியிருக்காருந்தா அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு உள்ள. அதுலேயும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பில்கேட்ஸ் வந்துட்டு போன தடம் இருக்குல்ல, இதெல்லாம் தெரியக்கூடாது, இதை மறைக்கணும், ஃபுல்லாக எல்லா எவிடன்ஸையும் அழிங்க, இமெயில் முதற்கொண்டு என்ன கான்வர்சேஷன் வெளியே இருக்கக்கூடாதுன்னு இவர் அந்தளவுக்கு எப்ஸ்டீன் கிட்ட புஷ் பண்ணதாகவும் இன்னொரு தகவலும் வெளியே வந்து விழுது. இவ்வளோ விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சா, பில்லு கிட்ட கேட்குறாங்க, இந்த இஷ்யூ பெருசாச்சு பற்றினா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்து, அப்போ பில்கேட்ஸ் கிட்ட கேட்குறாங்க இன்டர்வியூ எடுக்கும்போது, என்னங்க உங்கள் பேர் அடிப்படுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு என்ன பழக்கமாக, எப்ஸ்டீனோட அறையில் நீங்கள் இருந்திருக்கீங்களா பெண்களோடுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பில்கேட்ஸ் கேஷுவலாக பதில் சொன்னாப்புல, ஏங்க எனக்கு எப்ஸ்டீனை தெரியும், நான் ஒத்துக்கிறேன், அவர் கூட அமர்ந்து நைட்டு சாப்பிட்டேன், அவ்வளோதான், டின்னருக்கு மட்டும் தான் போனேன், மற்றபடி எதுவும் இல்லைங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். அப்படியே கட் பண்ணிங்கன்னா, கடந்த 2021 பில்கேட்ஸோட மனைவி இருக்காங்களே மெலிண்டா, அவங்க கணவரை பெரியதை அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்மளே அப்போ ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருந்த இந்த விஷயத்த. 27 ஆண்டு காலம் மன வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, 2 பேரும் சேர்ந்து தான் உலகத்துக்கு அவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க புருஷன் பொண்டாட்டியா, எதுக்கு இப்போ சடனாக இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு பல பேருக்கும் ஷாக்கு. அந்த டைமில் மெலிண்டா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, பல பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு எப்ஸ்டீனும் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்ஸ்டீன் விவகாரம் அந்த டைமில் இவ்வளோ பெருசாக வெடிக்கல, இப்போ இருக்க மாதிரிலாம் வெடிக்கல. ஆனால் அப்போவே பல பேருக்கும் புரி தட்டுச்சு, எதுக்காக எப்ஸ்டீன் பேர் இந்த உள்ளே கொண்டு வராங்க, சரி ஓகே கோவத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு விட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா இருக்கு, இதே மெலிண்டா அவர்கள்கிட்ட ஒரு போட்காஸ்ட்டில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு, என்னங்க பில்கேட்ஸோட பேர் அதிகமாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வருது, இப்போ லேக்ஸ் கணக்கில் வெளியிட்டாங்க டாக்குமெண்ட்ஸு, அதில் பெரிய பெரிய ஆட்கள் கூட சேர்த்து அவர் பேரும் இருக்கு, உங்கள் முன்னாள் கணவர் பேரும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மெலிண்டா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னாடி மக்களே, ஓகேவா, அந்த பாட்காஸ்ட் பயங்கரமாக உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கு. அதில் மெலிண்டா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நான் படிக்க நான் நில குழஞ்சிட்டேன், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி நடுக்கமாயிடுச்சு, அதில் இருக்க விஷயங்களை நான் புரிஞ்சிக்கும் போது அவ்வளோ நடுக்கமாயிடுச்சு, பெரிய பெரிய ஆட்களோட பேர்லாம் உள்ளே இருக்குது, பில்கேட்ஸ் பேர் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் பேர்லாம் உள்ளே இருக்குது, எனக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம் தாங்கிக்க முடியல, ஒரு மாதிரி இதை நொறுங்கினதை நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த டைமில் என் பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வயசு அவ்வளோதான் இருக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க. அந்த நிலமையில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாமே உண்மைன்ற பட்சத்தில் அந்த டைமில் குழந்தைங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களே, அங்கே என்னோட மகள் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த வலி இப்போ எனக்கு இருக்குது. ஸோ இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே பதில் சொல்லணும், இன்க்ளூடிங் பில்கேட்ஸும் இதை பற்றி பதில் சொல்லியே தீரணும்னு மெலிண்டா இப்போ பேசி வச்சுருக்காங்க. இல்லை இன்னொரு விஷயத்த சொன்னாங்க தெரியுமா, அவங்களோட திருமண வாழ்க்கை இருக்குல்ல அந்த நாட்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததாகவும் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் இன்னும் பூதகாரமாக வெடிக்க போதான்னு நினைக்கிற மக்களே, பில்கேட்ஸ்க்கும் வயசாகிடுச்சு பயங்கரமாக, ஆனால் இந்த டைமில் இதெல்லாம் வெளியே வரும்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாம் பூதகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டாவதா பிரிட்டன் பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இவர் பேரும் உள்ளே இருக்குது எப்ஸ்டீன் ஃபைலில். இவரை பற்றி என்ன தெரியுமா ஸ்டோரி, அதில் சொல்லப்படுது, 26 வயதான ஒரு ரஷ்ய பெண், அவங்க பேர் ஐரினா. இந்த பெண்ணை எப்ஸ்டீன் இவருக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டுருக்காப்லையா, அதான் கூட்டு போய் காமிச்சு விடுறது. இதுக்கப்புறமா அந்த பொண்ணு கூட அவர் நெருக்கமாக இருக்காப்லையா. மக்களே, பிரிட்டனோட பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படி இருந்த ஒருத்தர் இவர் நெருக்க மாட்டாரா. இதுக்கப்புறமா ஒரு 17 வயசு பொண்ணுங்க, மைனர் பொண்ணு, இந்த பொண்ணோட இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்ததாகவும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக தெரிய வருது. அந்த பொண்ணு இருக்காங்களே, அவங்க ஒரு கட்டத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. வெளியே வந்த பிற்பாடு, இந்த கொடுமெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த பிற்பாடு அந்த பொண்ணு இவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாங்க. அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரின்ஸு, அப்பேற்பட்டவருக்கு எதிராக இப்போ ஏற்பட்ட வழக்கு வருதுனாக்கா அது அரச குடும்பத்துக்கு எவ்வளோ பேர் தலைகுனிவாக இருக்கும். ஒரு இடத்துல ஃபேமிலி என்ன பண்ணாங்க, ராயல் ஃபேமிலி, நீயும் பொன்னாடி இங்கே அரண்மனையில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்ட்டு அரண்மனை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட விஷயம் நடந்துச்சு எப்ஸ்டீன் ஃபைல்ஸாலையும், இந்த பொண்ணோட கோர்ட்டுக்கு போன வழக்கு தொடர்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தினாலையும். ஓகே, மூணாவது நம்ம பார்க்க போகிறது மெலானியா ட்ரம்ப். ப்ரோ, ட்ரம்ப்பை பற்றி தானே பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்போட மனைவி மெலானியா பற்றி தான் சொல்கிறேன். என்ன இருக்குது, ஒரு பர்டிகுலர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இமெயிலில் பார்த்தீங்கன்னா, மெலானியா கிஸ்லைனை சந்திக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்களாம். ஒரு கான்வர்சேஷன் மெயிலில் போயிருக்கு. கிஸ்லைன் வேறு யாரும் இல்லை, எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அங்கேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிடுது எப்ஸ்டீனுக்கு அடுத்த இடத்துல. அப்போ ஒரு மெயில் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா கிஸ்லைன் சொல்கிறாங்க யார்கிட்ட, மெலானா கிட்ட, யூ ஆர் ஸ்வீட் பே அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மோர் எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு நெருக்கமான வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷனில் நடக்கிறப்ப ட்ரம்ப்புக்கும் மெலானியா அவர்களுக்கும் திருமணம் நடக்கலை. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட மெலானியாவை யார் இன்ட்ரோ பண்ணாங்கன்றதான் இப்போ அடுத்த கட்ட கேள்வியாக வேறு மாறிடுச்சு. இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக பேச விரும்பல மக்களே, நாகரிகம் கருதி நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். நாலாவதா டொனால்ட் ட்ரம்ப். இவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குங்க உள்ள, அதெல்லாம் வாய் விட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லாம் கொட்டி கிடக்குது அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். முதல்ல கேட்டாங்களே ட்ரம்ப் பேர் ஒரு இடத்துலாச்சும் இருக்கா அப்படின்ட்டு, இப்போல்லாம் வாய் அடைச்சிட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ இடத்துல ட்ரம்ப்போட பேர் மென்ஷன் ஆகிருக்கு. இவர் பெண்கள் கூட இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னு சொல்ல கூசுகிற சில விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு எழுத்தாக இருக்குன்றதுனாலேயே நீங்கள் அதை ஆழமாக நம்பணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நடந்துட்டுருக்க விஷயம் உங்கள் காதுகளை போட்டுடுறேன், எது என்ன பாசிபிலிட்டி இருக்குன்றத ஆதாரம் இருக்குமோ மட்டும் தான் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அந்த வேலையை கோர்ட்டு பார்த்துக்கோ. ஓகே, இப்போ ட்ரம்ப் கிட்டே கேட்குறாங்க, என்னங்க உங்களை பற்றிலாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவ்வளோ வருது, நீங்களும் எப்ஸ்டீனை ரொம்ப க்ளோஸ் ஆமே, இன்ஃபேக்ட் அவருக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீங்கள் தான் பயங்கர க்ளோஸ் ஆமே, அது எதுன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க ட்ரம்ப் கிட்ட. ஏன்னா இப்போ ஒரு அமெரிக்க அதிபராக இருக்கார். இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒடிகட்டி பறந்த ஜாம்பவான் டொனால்ட் ட்ரம்ப். அந்த பிஸ்னஸ் மேன், அந்த ஒரு ஃபன் பண்ணுற விஷயம் அதெல்லாம் ட்ரம்ப்புக்கு ஹெவியாக இருந்திருக்கோன்றது தான் பல பேரோட அசம்ஷனாகவும் இருக்குது. இந்த கேள்வியை கேட்டாங்களா, அதுக்கு ட்ரம்ப் என்ன நம்ம பதில் சொல்லியிருக்காரு, இப்போது ஏங்க இதெல்லாம் சதிங்க, இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்களே அதோட பெரிய பெரிய தலைகள் பேர் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்துருப்பீங்க, அதுவும் பில் கிளின்டன் பேரில் உள்ள அடிக்கடி வருது. பில் கிளின்டன் தான் திரும்ப 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 பஞ்சாயிட்டு இருக்கு அந்த ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். அதை பற்றிலாம் பேசுறது விட்டு சும்மா என்ன பற்றி நோண்டுறீங்க, நான் அமெரிக்க அதில் இருக்கிற ஒரே காரணத்தினாலையா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நான் தேர்தலில் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக தான் எப்ஸ்டீன் கூட சேர்ந்துக்கிட்டு இது போல வேலைகளை யாரோ பார்த்துருக்காங்க, வேற யாரும் என்ன டெமோக்ராட்டிக் கட்சியினர் டெமோக்ராட்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு
அவங்க பக்கம் திருப்பி விட்டாரு. அவங்க எனக்கு எதிராக பின்னிட்டு இருக்க சதி வரன்னு சொல்றாருங்க. இந்த விஷயத்த எப்ஸ்டீனை வச்சு அவங்க எனக்கு எதிராக இவ்வளோ விஷயங்கள் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு அந்த விஷயம் தனக்கு இப்போ தெரிய வந்திருக்கிறதாவும் ஷாக் ஆகிறாப்புல. ஆக்சுவலாக ட்ரம்ப்போட அந்த எலெக்ஷன் ஒர்க்கில் இருக்கல இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த டைமில் எப்ஸ்டீன் ட்ரம்ப்புக்கு ஃபேவராக தான் இருந்தாப்புல. ஆனால் ட்ரம்ப் திடீர்னு எப்ஸ்டீனை விரட்டி விட்டார். அது என்ன காரணம்னு கேட்குறப்ப இல்லை அவரோட பிஹேவியர் சரியில்லை, அதை தான் நான் துரத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த எப்ஸ்டீன் செத்தும் கூட அவரோட தாக்கம் ட்ரம்ப்பை விடுறாமல் தெரியலங்க. திரும்ப திரும்ப ட்ரம்ப்போட பேரை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்குது. 2010 எப்ஸ்டீன் கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. இது உலக புகழ்பெற்ற காட்சிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாலும் இப்போ நான் காண்பிக்கிறேன் மக்களே. 2010 எப்ஸ்டீன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் ட்ரம்ப்போடு சோஷியலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, ஓகே, அப்படி நீங்கள் சோஷியலைஸ் பண்ணும்போது இந்த 18 வயதுக்கு குறைவான சிறுமிகள் உங்கள் கூட அங்கே இருந்தாங்களா? இந்த கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு எப்ஸ்டீன் கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்கள். அவர் எப்படி அங்கேருந்து சால்ஜா பண்ணி அங்கேருந்து நகராரு பாருங்க இந்த கொஸ்டினை விட்டு. நீங்களே கேளுங்களேன். Have you ever had a personal relationship with Donald Trump? What do you mean by personal relationships? Have you socialized with him? Yes, sir. Yes? Yes, sir. Have you ever socialized with Donald Trump in the presence of females under the age of 18? Though I'd like to answer that question, at least today, I'm going to have to assert my 5th, 6th, and 14th Amendment rights, sir. இதில் நம்ம 5ஆவதா பார்க்க போகிறது இலான் மஸ்க். நான் ப்ரோ ஷாக் மேலே ஷாக்காக இருக்குன்னு பல பேரும் அதிர்ச்சிக்கு போவீங்க. நான் ஜஸ்ட்டு இப்போ என்னென்ன பேர் இருக்குது அதை வச்சு மட்டும் தான் சொல்கிறேன்னு தவிர இவங்க தான் குற்றவாளின்னு நான் ஒரு முடிவுக்கு வரல மக்களே. ஜஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்துடுறேன். எலான் மஸ்கோட பேரும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருந்துச்சுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதும் எலான் மஸ்க் செம அப்செட்டு. அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஏங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வரணும்னு போராடினாங்கல்ல, அதில் நானும் ஒருத்தன். அவ்வளோ பேரை போராடும் போது இது வெளியே வந்தாகணும் நானும் அவ்வளோ தூரம் மூச்சு 300 முறை கத்தினேன். கடைசியில் என் பேரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்களா? சரி, ஓகே, புரிஞ்சு போச்சு, நீங்கள் முடிஞ்சதை பாருங்கள், நான் என் மேலே தப்பு இல்லை, நான் நியாயவான், நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எலான் மஸ்கே ஒரு மாதிரி அப்செட் ஆகி பேச வச்சிட்டாருங்க. ஆக்சுவலாக மஸ்க் என்ன தெரியுமா சொல்லி மறுக்கிறாரு? எப்ஸ்டீன் என்னை இன்வைட் பண்ணது உண்மைதான், நான் அதை மறுக்கலை, ஆனால் நான் அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போனாதான் பிரச்சனைன்ற மாதிரி இப்போ இருக்கே தவிர எப்ஸ்டீன் கிட்ட ஒருத்தவங்க பேசினாலே அவங்க குற்றவாளின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து முக்கியமான நபர்களை பற்றி பேசிட்டோமா? இல்லை இன்னும் சில பேர் சொல்கிறதா இருந்தால் பில் கிளின்டன் தலைமை ஏற்கனவே ஒரு கேஸில் மாட்டி கதறி அழுது மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லையும் அவர் பேர் பெருசாக அடிபடுது. ஜூனியர் புஷ், யூஎஸ் ஸ்டேட் செக்ரட்டரி லூட்னிக் இருக்கார்ல அவர். இது இல்லாமல் நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸ், இவங்களெல்லாம் தாண்டி சில இந்தியன்ஸோட பெயர்களும் உள்ள அடிபட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய உலக தலைவர்கள் அவங்க பெயர்கள் உள்ள அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் என்டையர் எலிட் பீப்புள் இருப்பாங்களா உலகம் முழுக்க. இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜி பெருசாக கொண்டு இருக்கவங்க பெரும்பாலும், ஓகேவா? அராப் சைடில் நிறைய பேருங்க அவங்க பேர் உள்ள இருக்கு ஃபுல்லாக. இத்தனை பெயர்கள் எப்ஸ்டீன் ஃபைல் சார்ந்து இது வரைக்கும் வெளியாக இருக்க கோப்புகளை இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பேர் வரப்போதோ ஒரு ஃபைல் வெளியாகும் போதும் கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த அதர்ஸ் இருக்காங்களே எப்ஸ்டீன் ஃபைல் சார்ந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, இவங்க பேர்லாம் இருக்கா, ஓ இவங்கெல்லாம் கான்வர்சேட் பண்ணியிருக்காங்களா, இவங்க சார்ந்த எப்ஸ்டீன் தொடர்பில் இருந்திருப்பாரோன்ற ஐயம் இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு தோணலாங்க. அதில் மைக்கேல் ஜாக்சன் பேர்லாம் இருக்கும். அந்த லிஸ்ட்டை பாருங்களேன். வெர்ஜின் குரூப்போட ஃபவுண்டரான ரிச்சர்ட் பிரான்சன், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான, அதுவும் பேரலைஸ் ஆகி தான் நம்ம பார்த்து பழக்கம், ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள், உலக புகழ்பெற்ற கிங் ஆஃப் பாப்னு எல்லாராலையும் போற்றப்பட்ட நம்ம மைக்கேல் ஜாக்சன், டஷஸ் ஆஃப் யார்க் சாரா ஃபெர்குசன், இவங்க பேர் உள்ள அடிபட்டிருக்கு. யூஎஸ் ஃபில்ம் மேக்கரான ஸ்டீவன் டிஷ், லா ஒலிம்பிக் சீஃபான கேசிவ் வாசமேன், இஸ்ரேலோட முன்னாள் பிரதமரான எஹூட் பராக், உலக புகழ்பெற்ற அமெரிக்க எக்கனாமிஸ்டான லாரி சமர்ஸ், ஆல்பபெட் இதோட முன்னாள் தலைவரான சர்ஜி பிரின், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட முன்னாள் தலைவரான மிரோஸ்லாவ், ஒயிட் ஹவுஸோட முன்னாள் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த ஸ்டீவ் பேனன், யூகேவோட எக்ஸ் அம்பாசிடர் பீட்டர் மேண்டல்சன், இந்தியன் அமெரிக்கன் ஃபில்ம் மேக்கர் மிரா நாயர், இவங்க தான் இப்போதைய நியூயார்க்கோட மேயர் இருக்கார்ல அவரோட அம்மா, உலக புகழ்பெற்ற அமெரிக்கன் ஸ்டேஜ் மெஜிஷியனான டேவிட் காப்பர்ஃபீல்டு, பிரபல அமெரிக்க ஆக்டர் கெவின் ஸ்பேசி. இப்போ உலகம் முழுக்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோல, யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபில்தி ரிச் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், இது சார்ந்த யூடியூப்ல இப்போ எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு பயங்கரமா. ஏன்னா உலகம் முழுக்க இப்போதைக்கு தேடப்படுற முக்கியமான கீவேர்டே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தானே. அல்காரிதம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நேம் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்குது.
பல பேர் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து ஓ இவன் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைனான்னு பல பேர் அறிமுகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த எப்ஸ்டைனில் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு எப்போ சிறுமிகளாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, இப்போ வளர்ந்துட்டாங்களா மேஜரா, அவங்களாம் திரும்ப ஒரு முறை போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ விட்டோனாக்கா நீதி கிடைக்காது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்கிற ஒரு பேர்களை பற்றியும் ஃபுல்லாக விசாரிங்க. அவங்க யார் யார் கூட தொடர்பில் இருந்தாங்கன்னு ஃபுல்லாக கேளுங்க. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டிக்கணும். எல்லாரை விடவும் சட்டம் மேலேன்றதை நாங்கள் தீர்க்கமாக நம்புகிறோம். வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு விக்டிம்ஸ்லாம் இப்போ போர்க்கொடி திரும்ப தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் இன்னொரு பெரிய டிபேட் வர ஓடிக்கிட்டு இருக்க சோஷியல் மீடியா முழுக்க. என்னன்னாக்கா அதோ ஒரு உருவம் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃபோட்டோ வச்சு தான் பல பேரும் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் வெளியான ஒரு ஃபைல் தான். இதில் கரெக்டாக இந்த இடம் இருக்கா, BAAL.NAME பேல் நேம் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு வர்ஷிப்பை குறிக்கிறது. அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இந்த சாத்தானிய வழிபாடுகளை பெருசாக நம்பினாங்கள்ல, அப்படி அவங்க வணங்கின ஒரு பெரிய சாத்தானி இந்த பேல் சாத்தான் தான். இதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய வழிபாட்டு முறை இந்த எப்ஸ்டைன் கும்பலுக்கு இருந்திருக்குன்னு பல பேர் ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஸ்பெல்லிங்கை பேஸ் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணுவாங்களே, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இல்லைங்க அப்படி இருக்காது, இல்லை ஆக்சுவலாக பேங்க் நேம் வந்து அது இருந்திருக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் எடுக்கிறப்ப சில எரர் ஆகல, ஸ்பெல்லிங் எரர்லாம். அதில் சில பேர் ஷார்ட் அண்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெல்லிங்ஸை. இப்போ அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றத அக்கௌண்ட் ஹேஷ்டேக் போட்டுருவாங்க, அக்கௌண்ட் நம்பர்னு புரிஞ்சுக்கிற மாதிரி. அது போல் இது ஒரு மிஸ்டேக்காக இருக்கும், இல்லைனா ஷார்ட் அண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பயாலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரிலங்க அப்படின்னு இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு. இப்போ உலகம் முழுக்க என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? கடந்த 30-40 வருஷங்களுக்குள்ள இந்த உலகத்தில் நடந்த மாற்றங்கள், ஒரு நாட்டோட தலைவரை எடுத்த முக்கியமான முடிவுகள், இது எல்லாமே அவங்க நாட்டு மக்கள் நலன் சார்ந்து சுயமா அந்த தலைவர் யோசிச்சு எடுத்த முடிவா, இல்லைனா எப்ஸ்டைன் சொல்லி எடுத்த முடிவா? ஒரு சர்வதேச மாமா பைய சொல்லி ஒரு நாட்டோட தலைவர் பிஹேவ் பண்ணியிருப்பாங்களா, முடிவு எடுத்திருப்பாங்களா? இப்படி பல பேரை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் தொகுத்து எடுத்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸோடு கனெக்ட் பண்ணி அவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க பத்தி எறிஞ்சிட்டு இருக்குங்க. ஒரு நாட்டோட ஊடகங்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் அந்தந்த நாட்டு தலைவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் முத கொண்டு யார் யார் பேர்ல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருக்கோ அது சார்ந்து தனித்தனியாக நியூஸ் புல்லட்டின் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ உலக மக்கள்லாம் இப்போ ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்க யாருமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்றது தான். இந்த கான்டென்ட்டை பத்தி நான் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி முடிக்கிறப்ப என் மனசுல ஏற்பட்ட ஒரே ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? வேர்ஸ்டான ஒரு பார்ட்டுங்க. அதாவது உலக தலைவர்கள் இந்த எப்ஸ்டைனோட இன்புட்ஸை பேஸா எடுத்துக்கிட்டு அதன் மூலமா முடிவுகளை மேற்கொண்டு இருந்தாங்க அப்படின்னா இதை விட கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே குற்றவாளிகளை பத்தினது கிடையாது மக்களே. திரும்ப ஆழமா சொல்லிடுறேன். இது வரைக்கும் இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த விவகாரங்கள் விசாரணை வரைக்கும் போகுதா என்னவோ, தனிப்பட்ட நபர்கள் விசாரணை கோர்றாங்களா என்னவோ, இதெல்லாம் இனிமே தான் தெரியும். ஆனால் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் இப்போ உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரம் இருக்குல்ல, இது கூடிய சீக்கிரம் ஒன்றுமே இல்லாமல் போய்டுன்னு நினைக்கிறீங்களா? என் மனசு அதான் படுது. அடுத்து யாரோட பெயர்கள் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா இப்போ தான் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு பேட்சை வெளியிட்டு முடிச்சாங்க. இன்னும் லேக்ஸ் கணக்கில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுவும் அடுத்தடுத்து வெளிவருது. அப்படின்னா அதில் யார் யாரோட பெயர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் நம்புறீங்க? பெயர்கள் இருக்கிறதுனாலேயே அவங்களை குற்றவாளிகளா நாம் கருதணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்களா என்ன? அப்படின்னு பார்த்தா பல பேரோட பெயர்கள் உள்ள இருக்குங்க. உங்களுக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. அதை பற்றி நான் அடுத்த ஷோவில் உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன். நம்ம எல்லாருக்கும் யார் மேலேயும் வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது. ஜஸ்ட்டு இது போல் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கம் நின்று குரல் கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும் தான் இந்த விஷயத்தை ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.